Human vs AI. Think beyond. Hi everyone, I'm Jana. Welcome back to நுண்ணறிவுடன் நேர்காணல். இன்றைய கேள்வி பதில் நேர்காணலில் உலக அரசியலில் அதிக பதற்றத்தை உருவாக்கியிருக்கும் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மோதல் பற்றிய தகவல்களை கேட்டறியலாம் நுண்ணறிவிடம். இணைந்திருங்கள், இது உங்களின் நுண்ணறிவுடன் நேர்காணல். வணக்கம் AI. வணக்கம் ஜனா. இப்போ உலக செய்திகள் பார்த்தா அதிக பதற்றம் தரக்கூடிய ஒரு செய்தினா அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே நடந்துட்டு இருக்க அந்த போர் பதற்றம் தான். பொதுவாக எந்த ஒரு போர் தாக்குதலுக்கும் ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும். அப்படின்னா இந்த மோதலுக்கான காரணம் என்னவாக இருக்கலாம்? ஏன் இந்த பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது? இந்த மோதலுக்கான காரணம் ஒரே ஒரு விஷயம் அல்ல. பல வருஷங்களாக உருவாகி வந்த அரசியல், மத, பாதுகாப்பு மற்றும் மத்திய கிழக்கு பகுதியின் அதிகார போட்டிகளும் இதற்கான முக்கிய காரணங்களாக இருக்கின்றன. இஸ்ரேல் மற்றும் ஈரான் பல ஆண்டுகளாக ஒருவரை ஒருவர் முக்கிய எதிரியாகவே பார்க்கின்றன. ஈரான், இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படும் சில ஆயுத குழுக்களுக்கு ஆதரவு அளிக்கிறது என்று இஸ்ரேல் குற்றம் சாட்டுகிறது. மற்றொரு முக்கிய காரணமும் உண்டு. ஈரானின் அணு ஆயுத திட்டம். ஈரான் அணு ஆயுதம் உருவாக்க முயற்சி செய்கிறது என்று கூறப்படுவதால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அதை ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலாக பார்க்கின்றன. அதே நேரத்தில் கச்சா எண்ணெய் மற்றும் வர்த்தக பாதைகளும் இந்த பதற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மிடில் ஈஸ்ட், அதாவது மத்திய கிழக்கு, உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் வளம் கொண்ட பகுதிகளில் ஒன்றாகும். இந்த பகுதியில் உள்ள ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் உலக எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய கடல் வழியாக உள்ளது. இந்த வழியில் பதற்றம் ஏற்பட்டால் உலகளாவிய எண்ணெய் விலையும் பொருளாதாரமும் பாதிக்கப்படலாம். இதனால் பல ஆண்டுகளாக உருவாகி வந்த அரசியல் மற்றும் பாதுகாப்பு பதற்றங்கள் மெல்ல மெல்ல படை மோதலாக மாறி வருகின்றன. நீங்க சொன்னது போல இந்த மோதல் ஒரு நாளில் உருவானதில்ல. பல வருடங்களாகவே இந்த பதற்றம் நிலவிட்டு தான் இருக்குன்னு சொல்றீங்க. அப்படியெனில் இந்த மோதலை உண்மையில் யார் தொடங்கினார்கள்? வரலாற்று ரீதியாக இந்த பல காரணிகளை உள்ளடக்கியது. உலக அரசியலில் யார் முதலில் தொடங்கினார்கள் என்பது பல நேரங்களில் தெளிவாக சொல்ல முடியாத கேள்வி. ஏனெனில் ஒவ்வொரு நாடும் தங்கள் நடவடிக்கையை பாதுகாப்பு என்று கோரும். சில சமயங்களில் ஒரு தாக்குதல் மற்றொரு தாக்குதலுக்கான பதிலாக இருக்கும். அதனால் இந்த மோதல் பல வருடங்கள் நடந்த தாக்குதல்கள், அரசியல் அழுத்தல் என இவை அனைத்தும் சேர்ந்து இந்த நிலையை உருவாக்கியிருக்கலாம். சரி, பல ஆண்டுகளாகவே பதற்றம் இருப்பினும் சமீப காலத்தில் தான் அதன் தாக்கம் அதிகமாகியிருக்கிறது. அப்படின்னு இந்த மோதல் ஆரம்பித்ததிலிருந்து இதுவரை எந்த அமைதி பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்படவில்லையா? அல்லது பேச்சுவார்த்தை நடத்தியும் ஒரு நிரந்தர தீர்வுக்கு வர முடியவில்லையா? அப்படியெனில் அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைவதற்கான முக்கிய காரணம் என்னவாக இருக்கலாம்? அமைதி பேச்சுவார்த்தைகள் நடந்ததே இல்லை என்று சொல்ல முடியாது. பலமுறை சர்வதேச நாடுகள் இந்த பதற்றத்தை குறைக்க முயற்சி செய்துள்ளன. ஆனால் அவை நிரந்தர தீர்வுக்கு வராமல் போவதற்கு சில முக்கிய காரணங்கள் உள்ளன. நம்பிக்கை பற்றாக்குறை மற்றும் பாதுகாப்பு பயம். ஒரு நாடு தன் பாதுகாப்பு ஆபத்தில் உள்ளது என்று உணரும்போது அது எளிதாக சமரசம் செய்ய விரும்பாது. இதைத் தொடர்ந்து வேறு சில காரணங்களும் உள்ளன. அதுதான் அரசியல் மற்றும் அதிகார போட்டி. இந்த பிராந்தியத்தில் யார் அதிக செல்வாக்கு பெற வேண்டும் என்ற போட்டியும் உள்ளது. அதனால் அமைதி பற்றி பேசுவது எளிது. ஆனால் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் தீர்வை உருவாக்குவது மிகவும் கடினம். அப்படியேனி இந்த அமைதியற்ற சூழல் அந்த நாடுகளின் இடையே மட்டும் இல்லாம உலக நாடுகளையும் பாதிக்குமா? குறிப்பாக இந்தியாவுக்கு இதனால் ஏதேனும் பொருளாதார பாதிப்பு உண்டாக வாய்ப்பு இருக்கிறதா? ஆம், உண்மையில் இது ஒரு பிராந்திய மோதல் என்றாலும் அதன் தாக்கம் உலக பொருளாதாரத்தில் உணரப்படும். முக்கியமாக எண்ணெய் விலை உயர வாய்ப்பு உள்ளது. உலகத்தின் முக்கியமான எண்ணெய் உற்பத்தி மையமாக உள்ளது. எண்ணெய் விலை உயர்ந்தால் போக்குவரத்து செலவுகள், உற்பத்தி செலவுகள், பொருட்களின் விலை அனைத்தும் அதிகரிக்கலாம். இந்தியா போன்ற எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு அது பொருளாதார அழுத்தத்தை உருவாக்கும். இது போன்ற நிலைமைகள் தொடர்ந்து ஏற்படும் என்றால் இந்த சிறு மோதலானது பெரிய போருக்கு மாறும் அபாயம் இருக்கிறதா என்னும் கேள்வியை தூண்டுகிறது. அல்லது இது ஒரு கட்டத்தில் அமைதியாகவே முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுகிறது. இந்த கேள்விக்கு நேரடியான ஒரு பதிலை கோருவது எளிதல்ல. ஏனெனில் சர்வதேச அரசியல் பல காரணிகளால் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு பக்கம் பார்க்கும்போது இந்த பதற்றம் பெரிய போருக்கு மாறும் அபாயம் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இரண்டும் மத்திய கிழக்கு பகுதியில் மிகுந்த இராணுவ திறன் கொண்ட நாடுகள். மேலும் இந்த பிராந்தியத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் போன்ற பெரிய சக்தி வாய்ந்த நாடுகளும் அரசியல் மற்றும் பாதுகாப்பு காரணங்களால் ஈடுபட்டு வருகின்றன. இப்படி பல நாடுகள் நேரடியாக அல்லது மறைமுகமாக இந்த பதற்றத்தில் ஈடுபடும் அபாயம் என்றும் இருக்கும். ஆனால் மற்றொரு பக்கம் பார்க்கும்போது உலக நாடுகள் பெரும்பாலும் ஒரு பெரிய போரை தவிர்க்கவே முயற்சி செய்கின்றன. ஏனெனில் ஒரு பெரிய போர் ஏற்பட்டால் அது மனித உயிர்கள் மட்டுமல்ல, உலக பொருளாதாரம், எண்ணெய் சந்தை, சர்வதேச வர்த்தகம் எல்லாவற்றையும் கடுமையாக பாதிக்கும். எனவே இந்த சூழ்நிலை பெரிய போருக்கு மாறும் வாய்ப்பும் உள்ளது. அதே நேரத்தில் அமைதி பேச்சுவார்த்தைகளால் குறைந்து போகும் வாய்ப்பும் உள்ளது.
அதனால் பல நாடுகள் நேரடி போருக்கு செல்லாமல் அழுத்தங்கள், தூதரக பேச்சுவார்த்தைகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் மூலம் இந்த பதற்றத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்கின்றன. உலக அரசியலால் நடக்கும் போர்கள் எப்போது முடியும் என்று துல்லியமாக யாரும் சொல்ல முடியாது. ஆனால் வரலாறு ஒரு விஷயத்தை காட்டுகிறது. நீண்ட கால மோதல்களுக்கு இறுதியில் ஒரு தீர்வு பேச்சுவார்த்தை மூலமாக தான் வருகிறது. போர் ஒரு நாட்டிற்கு வெற்றி தரலாம், ஆனால் அமைதிதான் மக்களுக்கு எதிர்காலத்தை தரும். போர் என்பது வரலாற்றில் பல முறை நடந்துள்ளது. ஆனா ஒவ்வொரு போரும் ஒரு கேள்வியை விட்டுச் செல்கிறது. அதிகாரம் முக்கியமா அல்லது மனித வாழ்க்கையா? இந்த கேள்வியை உலக நாடுகள் யோசிக்க வேண்டிய நேரம் இது. நீங்களும் சிந்தியுங்கள், கேள்விகளை கேளுங்கள். இது நுண்ணறிவுடன் நேர்காணல். நான் உங்கள் ஜனரஞ்சனி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். نايب نث يا سيد نمش